ஒரு வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு ஆக்கள், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்டாக வந்து இருந்திருக்கும். அம்மா இங்கே வர்றா, அம்மா சுண்டல். அது என்னடா அந்த நறுவல் எடுக்கிற வைக்கோ அப்படியே விட்டுது போயிட்டு போல ஆகல் கடவுளே. இந்த போஸ் தூணெல்லாம் வந்து எப்படி உடைஞ்சு கிடக்குண்டுவார். அம்மா சுண்ட பிறகு கண்ணாடி அடிச்சா பிறகு சொல்லது டையி போல் அடிச்ச போக முதல் ஓகே. ஸோ நாங்கள் இப்போ அண்ணாவோட போய் கொண்டிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். வந்தோடனே கண்டு சிரிக்கணும். வந்தோடைய ஒன்றும் எனக்கு ஹெல்ப்புக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து சந்தோஷம். என்ன சொல்கிற அவ்வளோ இதில் தாண்டி வெதர் அப்படி இப்படியான நிறைய குழப்பங்களை தாண்டி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லகளே. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்? சிரிப்பு தான். சரி, ஓகே. அப்போ இப்போ நீங்கள் கண்டபடி சிரித்தாலும் ஜனம் குறை சொல்லு. எல்லாம் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. சிரிக்காது அது தெரியும் எனக்கு. இருந்தாலும் அது ஜனம் உங்களுக்கு இந்த பாடி ஜாக்கடை கொண்டு கேட்குங்க. அது சிரிக்காது. கிளைமேட் சிக்கல்ன்றால கண்டபடி சிரிக்காது. ஆளுக்கு இந்த மழைக்குளிருக்கு டக்குன்னு சிரிப்பு காடுவல் சும்மா நிற்காது இல்லையா? ஆள் நிற்க இல்லை. சரி, அப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாட வீட்டு தான். இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிறைய பேர் வந்து இப்போ எஸ்கே விலாக் சேனலில் வந்து இப்போ இதுவரை காலமும் வந்து பார்த்துருப்பீங்க. வந்து அண்ணாட அந்த ஒரு பயணம் உண்டு. அது எந்த நாடு எது எது ரெண்டு சொல்லி நிறைய பேர் ஒரு கெஸ் பண்ணி சொல்லியிருந்தாலுமே வந்து ஆள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டுக்கு போய் வித்தியாசமான கண்டனம் எல்லாம் எங்களோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து எதிர்பாராத ஒரு நாடாக இருந்திருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு ஆக்கள், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருந்திருக்கும். பார்த்து இருப்பீங்க. ஆனால் யாருமே வந்து எதிர்பார்த்திக்க மாட்டீங்க இப்படி ஒரு நாட்டுக்கு போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. அது எங்களுக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ வந்து இதுவரை காலமும் வந்து ஆள் வந்து அங்கே நின்று வீடியோக்கள் வந்து போட்டிருந்தார். இப்போ வந்து இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க இப்போ ஆள் வந்து நாட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைய தினம் வந்து அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைய தினம் நாங்கள் வழிகூட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30. ஆனால் வந்து ஆள் வந்து நாளைக்கு மதியத்துக்கு பிறகு தான் நாள் வந்து வருகுது. இருந்தாலும் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நின்றாலுமே வந்து எங்களுக்கு வந்து தூங்க போகிற வந்து 2 மணி 2:30 சொச்சமாக. அதுக்கு பிறகு படுத்தது காலையில் ஒளிமி போகிறோன்ற சரியான கஷ்டமாக இருக்கும். மட்டும் வந்து பயங்கர ரஃபிக்காக இருக்கும். ரோட்டில் வந்து சரியான மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். அதால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் எப்பயே வலிக்கு விட்டு ஆறுதலாக மெல்ல போயிட்டு எங்கே நிறுத்துறது அவடத்தில் ஒரு ரூம் ஒன்றை எடுத்து அவடத்துலேயே வந்து படுத்து கிடந்து அடுத்த நாள் காலையில் வந்து போனோம்னு சொன்னால் ஒரு தூரத்தை வந்து கொஞ்சம் குறுகிய தூரமாக மாற்றி கொள்ளலாம். நித்திர மொழிப்பும் பெரிய அளவில் இல்லை. அப்போ அதால் வந்து நாங்கள் எப்பயே வலிக்கூட்டு வந்து போகிறோம். யார் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் அக்கினியும் போகிறோம். ஆள் அப்பா வந்து வழி கொடுத்து பார்த்து. ஆனால் வந்து அப்பா கூட்டி போகலாம் ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அண்ணா ஏற்றுறதுக்கு அப்பாவுமே வந்து வந்திருந்தவர். அப்போ அந்த வகையில் சந்தோஷம். இப்போ நானும் அக்கினியும் வந்து வழிக்கூட்டு போகிறோம். அதுதான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது நாங்கள் இங்கேருந்து போகிற அந்த ஒரு இடங்கள் அப்படி இருக்குது. போக்குவரத்து போகிற வழியில் எதுவும் நடந்தால் காட்டலாம். காட்டிட்டு அப்படியே வந்து அண்ணாவை ஏர்போர்ட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணுற வீடியோ தான் இன்றைய தினம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள்.
மறந்து வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அப்போ வந்து நானும் அக்கினியும் வந்து நீண்ட நாளை பிறகு நம்ம இதுக்கு முதலும் என்னத்துக்கு அண்ணாவை ஏற்ற போகணும் நம்மளோ. நீ ஜான்சன் இங்கே இருந்தது நம்ம மட்டக்களப்பு வந்துடும். இதுக்கு முதல் காரில் அண்ணா யூரோப்பாவில் வந்த டைம்லேயும் வந்து நானும் அக்கினியும் தான் வந்து ஓடினாங்க, மட்டக்களப்பில் நின்று போனாங்க. இந்த தடவையும் வந்து நானும் அக்கினியும் வந்து போயிட்டு அண்ணாவை பிக்கப் பண்ணிவிட்டு வரப்புறம் உண்மையிலே வந்து சந்தோஷம். என்ன சொல்கிறேன், ஒரு யூரோப் போயிட்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு ட்ரிப் உண்டு. அதுவும் ஒரு வித்தியாசமான இடம், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான ஒரு இடங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிற, இலங்கையிலேயுமே வந்து அந்த இடங்களுக்கு போனது வந்து நான் நினைக்கிறேன் யூடியூபர்ஸில் வந்து ஒரே ஆள் போனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சந்தோஷம். அங்கே என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி எங்களோட சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அண்ணாவை ஏற்றிட்டு வந்து இதுக்கு பிறகு நாங்கள் வந்து வளமைய மாதிரி எங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டுவோம். அவங்களுக்கு தெரியும் நிறைய பேரை வந்து நீண்ட நாளை பிறகு சந்திக்க வேண்டியிருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்து காட்டுவோம். இப்போ நாங்கள் வந்து டைம் போயிட்டு லேட் ஆகிட்டு அப்போ வந்து நாங்கள் இப்போ போய் கார் வந்து அக்காடை விட்டு கிடக்குது. காரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அக்கினியை ஏற்றிட்டு நாங்கள் வந்து வலிக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். சந்தோஷம். ஜெயத்தோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டு மனதில் இருந்தால் சரி, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் மனதில் இருந்தால் சரி. நான் வந்து போய் அக்காடை விட்ட போய் கார் எடுத்துட்டு அப்படியே வந்து வலிக்கிட்டு போகிறோம். டைம் வந்து லேட் ஆகிட்டு வலிக்கிட்டா அப்படியே ஆறுதலாக போகலாம், ஒரு சிக்கலையும் இல்லை. அது ஆள் எல்லாம் சப்போர்ட்ரா, ஆள் வந்து எல்லா இலையும் சப்போர்ட்டா. 6 ஆள்கிட்ட தெரியுது இல்லை மாடா எங்கே வடத்தனிக்க டீச்சருக்கு ஏற்று வரையிலோ கடும் இதான் சிக்கலை. உப்பா வந்து அக்கினி வந்து அன்றைக்கா கார் எடுத்து வழி கூட வரும். அதான் போய் எடுத்துட்டு அது நாளைக்கு தான் பருகுது. நாளை மதியத்துக்கு பிறகு தான் மெல்ல போய் அங்கே இடையில போய் நிற்போம் ரூம் ஒன்று எடுத்து. ஏன்டா இப்போ இங்கே நின்றாலும் தூங்க போகிற இல்லை, 2 மணி 2:30 அவட மெல்ல போயிட்டு இடையில அங்கே நிற்போம். போய் கார் எடுத்து வலிக்கிறோம். கார் எடுத்துகிட்டு வரும். இப்போ சரியா வரட்ட போயிது போய் அடுத்து வாரம் போஷா போதா வந்தாச்சு. இது இப்போ சரி இது எங்கடா கொண்டு விட்டுதான் வழி தெரியா? டேய் எங்கடா காட்டுக்கு கொண்டு வரா இந்த ராஜா இவன் எங்க கொண்டு தெரியுறான் என்ன இந்த டேய் இது எங்கடா ஒன்று இருந்தா? டேய் பாதேரியா வந்தியோ? ஐயோ டக்குன்னுப்பா ராஜா, இது என்ன ஏரியாடாப்பா இது? நான் அண்டே தான் காண்றேன். காடாங்கடா உள்ளா. இது வழியா இந்த வஜந்து நான் எல்லகலியப்பா நாடகம் நடிச்சிச்சு. நிற்காண்டுவார் பூட்டியாச்சு. மணா சலாம் அலைக்கும். என்ன செய்கிற? இப்போ வந்த திருப்பி வழி கூட போகிறோம். குழம்பு போகலையே? போகிறோம் பரலி வா போவோம். நான் வழி கூட போகிறோம். வரடா சிவன். சரியா யாதவ், நீ வைக்கிறது முந்து வா.
சரியா கவனம் வா பிள்ளையா அந்த ரோட்டால் வர இப்போ அந்த ரோட்டால் சரியா ஓ அண்ணா ஓர அடிக்கிற என்னண்டு பார்ப்போம் இது போல போட்டு ஹலோ அம்மா அஞ்சு வர்றா அம்மா சுண்டல் நாங்க அன்றாபுரம் படுக்கல சும்மா ஆறுகளா மெல்ல மெல்ல தான் பாரம் இல்ல இல்ல முருகன்ல நிப்பாடல நான் கிளிநொச்சியில சாப்பிட்டேன் அம்மா சுண்டல் எத்தியோப்பியா அதான் நகர் தான் புள்ளா அம்மா இல்லையாப்பா கலர் ஆக்கடக்கு எல்லாம் இங்கே ஓகேண்ணே ஆ அப்போ இப்போ எவ்வளோ டைம்ல ஃப்ளைட் இப்ப 11:30 என்றால் 12:30 ஐயோ 1:45 அம்மா சுண்டலா என்றால் நீங்கள் அன்றாபுரம் என்றால் என்ன பிளான் எங்க ரூம் எடுக்க போறீங்களா எங்கேயாவது ஓ கிட்ட போயிட்டு அங்கேயா ரூம் எடுத்து நின்று வரும் ஓ கிட்ட போயிட்டு போய் கிட்டங்கையும் போய் ரூம் ஒன்று எடுத்து படுக்க சரி படுத்து போட்டேன் எனக்கு நான் உங்க லேண்டா அப்படின்னாலும் அப்படி சொல்லலாம் இப்ப என்னடா உங்க கொழும்பு என்ன ஆட்டமா கொழும்புல திடீர்னு வெள்ளமா இன்னொன்றுலாம் காய்ச்சா என்ன விளக்கம் வேண்டியா அம்மா சுண்ட பிறகு கண்ணாடி அடிச்சா பிறகு சொல்ல தெரியாது டையுமல் அடிச்ச போக முதல் ஆப்பிரிக்கா அதோட சிக்கலாயிடுச்சு இந்த மேலே இருக்கிற கொடியல் எல்லாம் எத்தியோப்பியா கொடியலோ நல்ல பெரிய ஏர்போர்ட்டா கிடக்கு இது பெரிய ஏர்போர்ட்டா ஓ பெருசு அது சரியா அப்ப உங்களுக்கு தாராளமா டைம் கிடக்கு ஓ அதுதான் நான் மெல்ல மெல்ல ஆறுதல் ஓடிட்டு வரோம் அதுதான் மற்றது கார் என்ன ஆட்டம் கார் பிரச்சனை இல்லை செய்யுது பிரச்சனை இல்ல சரி பிரச்சனை இல்லை ஆறுதலா வாங்குவோம் அப்ப இதை எங்க சாப்பிட்டீங்க நாங்கள் கிளிநொச்சியில் சாப்பிட்டுது சாப்பிட்டீங்களா ஓ கேட்வேயில் சாப்பிடுது அப்படியே வந்து இருக்க மெல்ல மெல்ல அப்ப நான் ஃப்ளைட் ஏறி போட்டு அடிக்கிறேன் ஓ சரி சரியா ஃப்ளைட் ஏறி போட்டு அடிங்க கவனமா சரி ஓகே பாய் ஓகே நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனமடு எல்லாம் தாண்டி இங்கால வந்துட்டோம் பாறை வழியில் வந்து பார்த்தா இங்கே பாருங்கடாப்பா கடவுளே இந்த போஸ்ட் தூணெல்லாம் வந்து எப்படி உடைஞ்சு கிடக்கண்டு பார் இதுகளை விழுந்துருக்கேனே காற்றுக்கு விழுந்திக்கேனடா காற்றுக்கு தண்ணிக்கேண்டா அவ்வளோ உயரத்தில் விழுந்துருக்காது இதுகளாலாண்டாப்பா இந்த கரண்டுகள் பிரச்சனை மற்ற வந்து இந்த கவரேஜ்கள் பிரச்சனை அப்படி இப்படி இந்த ஏரியா வந்து பயங்கர வெள்ளம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு காட்டு இந்த மஞ்சள் கொடிகள் குத்தி இருக்கிறத பார்த்தா இந்த ஏரியா வந்து பயங்கர ஒரு வெள்ள ஏரியாவாக இருந்திருக்குன்னு நினைக்கணும் அப்பா இதை பார்க்கவே வந்து வாடியா விளங்குடாப்பா இங்கே பாரு இடிச்சு தள்ளி இருக்கிறாப்பா புல்லுலாம் அப்பா டே இந்த ஏரியா இதுக்குள்ளே அந்த பஸ் ஏதோ ஃப்ரெண்டோடா எங்கேயும் ஒரு மரம் ஒன்றுக்குள்ளே கிடந்துடா ஒரு பஸ் உண்டு பாடுறாப்பா கடவுள்ளே எப்படி கிடக்கு என்ன ஏரியா ரெண்டு ட்ராஷா இதெல்லாம் முடிச்சு வர்றப்போ கரண்ட் கம்பியில் கிடக்குற இடையே ரோட்டுகளில் கரண்ட் கம்பி உள்ளா ஓ உண்டா இந்த ஏரியா ஃபுல்லாக கடுமாடி அடிச்சு வெள்ளம் இதெல்லாம் ரோட்டில் கிடந்து குமிச்சு வச்சுக்காங்க போலடா ஜெத்து போசியல கடவுளே ஏரியா பார்க்கவே பயமாக கிடக்குடாப்பா இப்போ அனத்தான் நடந்த மாதிரி என்ன வா இதுக்குள்ள வெள்ளம் சீறி அடிச்சு இச்ச பாரு கடைக்கு மேலே கிடக்கு தூணு போஸ் கடைக்கு மேலே கிடக்குடா அப்பா
டாஷா இதெல்லாம் வெள்ளம் அடிச்சு நொறுக்கி தள்ளி போயிருக்குடாப்பா. டாத்தே இந்த இடத்த பார்க்க எனக்கு வந்து இதை கடந்து போக முடியலை. காரணம் என்னென்னு சொன்னால் இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியா வந்து பயங்கரமான ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டு அங்கே வதிஞ்சவார் போஸ் ஃபுல்லாக விழுந்து கிடக்கு. வேலி ஃபுல்லாக விழுந்து கிடக்கு பார். பாத்தி தெரியுதுல்ல நான் வடியா முன்பக்கத்தில் ஆடினதான் தெரியும். நீ பொம்மா சுண்டல் வெள்ளம் அடித்து தாக்கி தான் இருக்கு இந்த ஏரியாவை வந்து. இது வந்து என்ன இந்த ஏரியான்னு சொன்னால் ஆனமடுவையெல்லாம் தாண்டி இங்கால இந்த சந்திக்கு என்னன்றாப்பா சொல்கிற சிலாவு சந்தி இல்லை இதால் கட்டெடுத்து வர சந்தி. அது எனக்கு சரியாக பேர் வருது இல்லை. அது நான் பெரிய அளவில் சும்மா ஸ்லோவாக தான் வந்து நாங்கள் ஆறுதலாக ஏண்டா நேரம் நியாயமாக இருக்குதானேன்னு போட்டு சும்மா நோம்பலாக அப்படியே வந்து காட்டி கொண்டு போகிறோம். என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ நடந்து காணனால இருந்தாலும் இடங்களை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு காட்டுனா நல்ல பண்ணுற மாதிரி ஒரு தோணிச்சு. அந்த வகையில் வந்து காட்டிட்டு அப்படியே வந்து கடந்து செல்வோம். சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ நீர்கொழும்புக்கு கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ இந்த கடையில் தான் வந்து நெஸ்காஃபியும் ஒரு ரோலும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று பார்த்து நிற்க போகிறோம். ஏன்னு சொன்னால் ஆள் எப்படி 3 மணி பிறகு தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போவோம். இப்போ தான் 6 மணி டைம். அப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு ரூம் ஒன்று எடுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு 3 மணிக்கு பிறகு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ரூம் ஒன்று பார்ப்பேன். இது வழியாக போட்டுகள் கிடக்குன்னு தானே பார்த்து எங்கேயாச்சும் ஒரு இடத்த போய் விசாரித்து போட்டு நிற்போம் நம்மன்னு சொல்லி. பாரு சைடுகள் ரூம் போட்டுகள் போட்டுருக்கும். அது என்னடா அந்த நறுவல் எடுக்கிற வைக்கோ கடவுள் இது என்னப்பா இது அப்படியே விட்டுது போய்த்து போல ஆகல. இன்சூரன்ஸ்காரனர் கோல் அடிச்சு போலையா இங்கே வர்றாப்பா. லைட்டில் அரிஞ்சு கொண்டு கிடக்குறா வைக்காரலே ஆளு டிக்கியெல்லாம் ஒளிம்பிச்சுடாப்பா. ஏறி மிதிச்சு போட்டு போகிறான். அப்படியே கிடக்கு ஒருத்தரும் இல்லைடாப்பா. உடத்து இது என்ன கொடுமைடாப்பா இது. இன்சூரன்ஸ்காரனை வர மாட்டோம் அப்படியே கிடக்கும் போல. அதுக்கு இப்படியே கிடந்தா பிள்ளைப்பா வாடங்கள். கடவுளே கடவுளே எல்லா ரூமுகள் இருக்கணும். வார வழியெல்லாம் நிறைய ரூமுகள் கிட்டத்தானே. இனி என்ன கிட்டத்தானே சரி. அதுக்கு பக்கத்தில் போனால் விலை ரேட்டுகள் கூட. என்னையா போட்டுக்கிட்டு இங்கேருந்து நீர்கொழும்புலேருந்து ஒரு அங்குள் ஒரு ஆள் முதல் காய்ச்சி வர்றாப்பா. நீங்கள் அங்கால பக்கம் போனால் ஒரு பிரச்சனை இல்லை. 2 மாடி வீடு கிடக்கு. போனால் அங்கே இருந்தாண்டு கிடக்கு. போனால் அங்கே வீட்டே நின்று எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் ஓடி வரலாம். ஒரு சிக்கலும் இல்லை. 2 சொன்னதால் ஆள்ற நம்பர் எதுடாப்பா ரூம். இது ஒரு ரூமு நல்ல ஷோக்காக இருக்கு. ஆள்ற நம்பர் இல்லை. நம்பர் கிடக்கும் என்னென்று சேவ் பண்ணி போகண்டு தெரியா. பிரச்சனை இல்லை. ஒரு ரூம் ஒன்று எடுத்து நிற்போம். மற்ற அங்கே போனால் நம்மளோட ஜான்சனோட அப்பா நிற்பார். அவர் விட்டே நிற்கலாம். ஆனால் ஊரில் நிற்கிறேன். சரி அப்போ நான் ரூம் எதுவும் கண்டா இடத்துல வச்சு கண்டினியூ பண்ணுவோம். செல்லகிளிய படிக்குது சரியா டைம். ஹலோ நாங்கள் இந்த வந்துட்டோம். ஒரு ரூம் ஒன்றுக்கு வந்து நாங்கள் பார்ப்போம். ஆள் வர லேட்டாக இருந்தானே. ஏர்போர்ட்டு கிட்ட நிற்கும். இப்போ ரூம் ஒன்று அடிக்க வந்து எடுத்து நிற்போம். ஓ ஒலிம்பியலோ
உங்காலே மழையோ சி மழை இல்லை என்ன அங்கே மழை இங்க மழை இப்ப விட்டு இருக்கு மறுபடியும் இடமும் பெய்யுது நல்ல மழை ஓ இஞ்சால மழை உண்டு இல்லை ஓ உங்காலே நீங்க பூ மட்டுமே மழை ஒன்றும் இல்லையோ சி ஜி ஒரு இடம் மழை இல்லை நான் மெல்ல மெல்ல தான் வந்து ஆறுதலாக வந்து இப்போ வந்து சேர்ந்து அது விளைச்சல் அப்படிதான் இருக்கும் ஓட்டங்கள் அவசரப்பட்டு விடக்கூட அதுல பிரச்சனை இல்லை ஆனால் உங்கால மழை ஒன்றும் இல்லை சி ஜி ஜி மழைகள் ஒன்றும் இல்லை அப்ப இப்ப படுங்கோ ஓ படுத்து கிடந்த ஆறுதலாம் 3 மணிக்கு அப்புறம் ஒளிமித்து போக சரி 3 மணிக்கு ஒளிமிட்டு போக சரியா அப்ப சரியா படுங்கோ ஓ சரி சரியா ஓ ஓ ஓ அக்னி புள்ள வீதி எடுத்து நீக்கி ஓ அவன் வீதி எடுத்து கொண்டிருக்கான் ஓம் 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 அது எல்லாம் கவனம் நான் இந்த ரூமால இறங்கிட்டு டக்காண்டு வெளியிலவோ நான் நிக்க டக்காண்டு திரும்ப வருத்தேன் நான் காருக்குள்ள இங்க விட இந்த ரூம் ஒன்றுக்கு வந்தேன் இறங்கிதுவோ நாய் உருமித்து வந்தேன் வரையும் திருப்பி வருத்தேன் காருக்குள்ள இந்த நேரங்கள்ல இந்த மழை காலங்கள்ல அதுதான் அதுதான் அதுல கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க ஓ அக்னியா பார்த்து போட்டு சொன்னோம் நான் நிக்கேன் அவன் அதுல பாப்பான் டாக்கண்டு அவன் இதுல சரியான கவனம் எங்க வெளிக்கிட்டாலும் சரி இப்ப மற்ற பேர் போல இல்லை எங்க நாளைக்கு பூனைக்கு எல்லாத்தையும் கவனிச்சுதான் நாளை தெரியும் ஓமோ அதால நீ ஆளை கூட கொண்டு இருக்கிற ஓ பயம் பிள்ளைக்கு பயம் வச்சுட்டால் கருத்தரன்னு சொல்லி ஆள் டக்கட்டு இவளை கொஞ்சம் கவனிக்கிறது கூட அதுதான் அதுதான் இங்கால இப்ப நிறைய பொழுது மாதிரி கிடக்கு இப்ப மழை ஒன்றுமே இல்லை அதான் இரவும் பெய்யுறது மழை இரவு அடுப்புடுவேன் நாங்களும் அப்படிதான் ஜோதிச்சு வந்தா நான் பெய்யல ஒரு இடம் எங்கள்ட நானும் யோசிச்சேன்னா உங்களை நீங்கள் போன இடம் எல்லாம் செஞ்ச மலைகள் காத்துகளா இருக்கும்போது நான் யோசிச்சேன் நான் அப்படி ஒன்று இல்லை நல்லா ஓமா ஒண்டியில் ஒண்டியில் சரி ஆபே அப்புறம் எடுக்கணும் ஒளிமிது சரி 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 இது வந்து ஒரு வீடுடா வீட்டை வந்து அவங்க கெஸ்ட் ஆகிட்டு கொடுக்குறாங்க அதுதான் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் அடைஞ்ச வீட்டாகிறவங்க எந்த நாட்டில் இருக்குது பிஸ்னஸ் பிளான் எல்லாம் இதெல்லாம் ஓகே ப்ரைஸ் கியது ப்ரைஸ் नॉर्मल 4 o'clock dedak desi hari kedua 2200 dedak desi ay பகுதியில் இடந்தான் வாங்கி சாமான எடு மைக் பாக்ஸ் எடு கவுல் ஒண்டா கலட்டி எடு தண்ணி போத்தல் ஓகே அப்போ காலையில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ரூம் அடியில் நின்று கதைச்சி போட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு காட்டுறோம்னு சொல்லி போட்டு நாங்கள் முடிச்சிருப்போம். ஆனால் வந்து ரூமுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறது, பயங்கரமான டயர்ட், சரியான மாதிரி நித்திர தூக்கம். அப்போ வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு உண்மையிலே படுத்துட்டோம், உண்மையே இயலாது. அப்போ வந்து படுத்து காலையில் ஒழும்பிட்டு இப்போ காலையிலன்ட்டுன்னா இப்போ மதியம் இப்போ 2:30 டைம். நாங்கள் வந்து இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கேருந்து வழிக்கூட்டு போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு வடிவாக ஆறுதலாக வந்து போகிறோம். போய் அங்கே கிட்டடியில் போயிட்டு
ஏதாவது நாங்கள் எஸ்கேவிக்கும் வீடியோ செய்யணும், செஞ்சுட்டு அப்படியே போகிறோம். அப்போ வந்து இதிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகிற ஒன்றும் நாங்கள் காட்ட போகிறதில்ல. இனி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிட்டு அண்ணா வரும்போது அந்த ஒரு கிளிக்கையும் எடுத்து அண்ணாட ஒரு சில அனுபவங்களையும் வந்து கட்டாயம் எடுக்கணும். அதாவது அங்கே வந்து நடமாடி திரியும் போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, ஒரு என்ன சொல்கிற நிறைய புதுவித அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு போயிருந்தால் கூட அங்கே வந்து நிறைய நம்மளோட தமிழாக்கள் இருந்திருப்பாங்க கட்டாயம். அதே மாதிரி நம்மளோட என்ன சொல்கிறேன் அங்கே கல்ச்சர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சராக இருந்திருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஆக்களாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து தமிழ் ஆக்கள் வந்து கணிசமான அளவு பயங்கரமான குறைவாக இருந்திருக்கும். அப்போது வந்து இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அணுகும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து கட்டாயம் கிடச்சிருக்கும். அப்போ அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து இப்போ அண்ணா வந்ததுக்கு பிறகு ஆளோட வந்து கதைச்சி அது சம்மந்தமான விளக்கத்துகளை நம்ம வந்து எடுத்து இந்த வீடியோவிலே வந்து நாங்கள் போடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வெளிக்கூட்டு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோமா. இது வந்து புறப்படுகை இல்லைடா, இது புறப்படுகை. நிறைய அதாவது 4:30க்கு தான் நாள் வந்து வரும்னு சொன்னது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:21. அப்போ வந்து நான் சரியான டைமுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ என்னடாப்பா வாடு ஒரு நித்திரக நாளுக்கு. அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்க்கிங் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சும்மா மெல்ல சுற்றி தெரிய டைம் வந்துடும். அப்போ நாங்கள் வந்து போயிட்டு அண்ணாவை ஏற்றிட்டு அண்ணாட ஒரு சில அனுபவங்கள் இந்த சரி இதை தாண்டிடுவேன். இந்த பாக்கியம் தான், ஆனால் இந்த பாக்கியம் கிட்டடா வந்து அந்த அரையல் பாக்கியை விட இந்த புறப்பட பாக்கியம் வந்து கிட்ட டிப்பாச்சு விளாங்க. அப்போ இதை விட இங்கே விட்டுட்டு அதெல்லாம் வந்து நடந்து அப்படி இடையில வந்து வரலாம் பாருக்குள்ள வாக்கிங்கில் விடத்து இல்லையா, வாக்கிங்கில் விடத்து 4:30 அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆள் வந்திருந்தேன். பாப்போம் என்னமான்னு சொல்லி. அப்போ ஆள் வந்தது பிறகு ஆளோட ஒரு சில விஷயங்கள் என்ன மாதிரி இருந்தது, அங்கத்தைய நிலவரங்கள் என்ன மாதிரி ஒரு சில யோகான விஷயங்களும் வந்து ஆள் சொல்லியிருந்தது. இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஆள்ற ஒரு சில அனுபவங்களையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை வந்து செவ்வனே திறன்பட செய்யப்புறம் அதை ஏற்றுட்டு நீங்களுமே வந்து எதிர்பார்ப்பீங்க என்ன மாதிரி போனது எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நீங்கள் வீடியோக்கள்லையும் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் ஆள் வந்து இப்போ வந்த உடனே கதைக்கும் போது அது கொஞ்சம் இதாக இருக்கும். விமான நிலையம் வருகை காட்டுங்க. விமான நிலையம் வருகைக்கு வந்துட்டோம். 4:23 வந்து உள்ளே போவோம் நாங்கள். இது ஃபுல்லாக ஸ்கேன் என்னடாப்பா இதுக்குள்ளே இடத்துல வச்சு தான் நம்மளோட இது ஷீட்டை கிளப்பி பார்த்தோம் தெரியுமா. நமக்கு ஏரியா அப்படி ஒரு ஷீட் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு சில வாகனங்களை வந்து செக் பண்ணுவாங்க திடீரென்ன மாதிரி. இவ்வளோ பேர் வருதோ இவ்வளோ பேர் போகுதா அப்போ ஒரு நாளைக்கு கடவுளே. நல்ல ஞாபகம் ரொமானியாவில் வந்து இது வந்து பஸ்ஸுக்கும் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு படி அந்தாடக்கு நம்மளோட பஸ் கல்முனை பஸ் இந்த டைம் தான் வந்து ரைட் பண்ணுங்க 4:30 டைம் அப்படி பின்னேறின டைம் தான் வந்து அப்படி ஏறின போனேன். என்ன செய்யற இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலைய கூலி இது டாக்ஸி டாக்ஸி ஒன்லி டாக்ஸி ஒன்லி. அப்போ நம்ம அப்படியே போய் இது வழி அங்கே நிற்கக்கூடிய மாதிரி தான் மெல்ல நின்று இருக்கும். ஏன்னா பார்த்தாலும் க்ரௌட் தானேப்பா இந்த கடவுள. துபாயிலிருந்து கொஞ்சம் வாகனம் வந்து பார்த்து முகப்பு பணிக்கு அவனால அப்படி ரஃபிக் கிளியர் நான் ஒரு சட்டாரண்டு கொண்டு வாகனத்தை குறுக்க அடிச்சு போட்டு ஆள் வந்து இறங்கி தான் அனுப்பு. அப்படித்தான் அங்கே வந்து ரஃபிக் கிளியர் பண்ணுறது குறுக்க வாகனத்தை கொண்டு போட்டுருவான் பொலிச்சு வாகனத்தை. இதுதான் ரஃபிக் நிற்கிறல்ல குறுக்க கொண்டு வாகனத்தை விட்டு போட்டு தான் ரஃபிக் கிளியர் பண்ணுவான் போலீஸ். ஓ 4:30 சொன்னால் இവിടുത്തെ நிற்க விடணும். இது டாக்ஸிடா பயணிகள் ஏற்றுவதற்கு மட்டும் வாகனங்களும் பாக்கி. ஹலோ வழிதான் நான் இப்போ வந்தேன். அந்த இது பாஸ்வேர்டு செக்அப் முடிச்சுட்டு வந்து அடிக்கும்.
ஆ சரி ஓகே ஓகே. அவன் அங்கே போயிட்டான் ஏன் வயிற்றுல பிரச்சனை சொல்லி போயிட்டான். ஓகே அப்போ எங்களோட ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஃப்ளைட். இந்த ரன்வேக்கு ரன்வேல ஏன் ஃப்ளைட் நிற்காங்க அதில் நிற்கிது சைட் பண்ணுறான் போல. என்ன போதாரி வரியா பார்ப்போம். கட்டாய ஒரு வாயை சொல்லி போட்டு நிறுத்தின உள்ள தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது, பயங்கர டயர்டாக இருக்குது. டேக் ஆஃப் இதோட படுக்க தான் இருக்குது. கொழும்புல எலும்பச்சேரி சீட் பெல்ட்டை போட்டு டிப்பாச்சா இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃப்ளைட் வந்துட்டு மெதுவாக போய்கொண்டிருக்குது. இந்தா எத்தனை ஃப்ளைட்டாப்பா மாதம். ஸோ இப்போ தான் ரன்வேக்கு வருது. அவ்வளோ பெரிய ரன்வேல் பார்த்தீங்களே. அப்புறம் இந்தியாவில் இருந்து கொழும்பு ரோடு இந்தியாவோட. ஓகே இப்போ ஃப்ளைட் சத்தத்தில் ஒரு மாற்றம் தெரியுமே சொல்கிறேன். ஸோ ஆனந்த பாவமே கிடையாது. இங்கே அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது டேக் ஆஃப் ஆகிற. இது எங்கிட்ட பறச்சுண்ட கிளம்பு இல்லை. திரும்ப அங்கே அதில் ஒன்று திரும்ப. இப்போ அவருக்கு பின்னாடி திரும்ப வேறு நிற்கிறேன். அப்படியே கொஞ்சம் பொருட்டு போங்கடா பாலையால் பக்கத்தை முட்டு போடாங்க. அது போன இடம் இது போகும்னு நினைக்கிறேன். என்னங்க அது விட்டு இந்த அது போகுது ஸ்பீடாக. அது எலும்பினா இடம் வேறு எலும்ப அது இருக்க பார்ப்போம். அப்படி எலும்பு இங்கே அது எலும்பிட்டு. ஓகே இப்போ நீ வேறு எலும்ப போகிறேன்னா அங்கே வாங்க. ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து வருது. ஸ்பீட் கூட அதுதான் கொடுவேன். அந்த மாதிரி தான் கிடக்கு. வேறு அப்படி எழும்புறாருன்னா நான் சொல்லிக்காம போடுவாங்க பாஞ்சாங்கிற பேவன். போடு கிணவுரம் வந்து வாங்கிட ரைட் போட்டா அந்த பாஞ்சாங்கிற. ஒரு ஆட்டம் ஆடுது பயந்து லக்கேஜ் போல ஆடை பயந்து போனேன் பட்டாவளி.
சட்டை மறைக்கிறோம் ஒன்றும் தெரியுதில்லை. ஆண்டவரே நீ தான் நல்ல மாதிரி கொண்டே சேர்க்கணும்ப்பா. ஒரு காலம் ஃப்ளைட்டில் ஏறுறேன்னு சொன்னால் அவ்வளோ பயமாக இருந்தது. இப்போ பெம்பலாக பாஞ்சாங்கீரை போடுன்றோம். ஆனால் சிம்பிளாக சத்தம் கேட்டாலே எதுவும் சத்தத்தில் வித்தியாசம் கேட்டாலே பயமாக கிடக்கு. நான் எல்லாம் அலும்பிட்டுது. நான் பாட்டை போட்டு படுக்க போகிற மக்களே கொழும்புல சந்திப்போம். ஓகே, இப்போ சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமை மாதிரி தான். ஸோ வச்சு எடுக்கிறதுக்கு இடம் காணது. வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் காணாதால் இப்படி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் அண்ட் கறியில் சம்திங் வேறு பேர் சொன்னாங்க. ஆனால் சிக்கன் சொன்னாங்க. ஓ மை காட், வேறு ஐட்டம் இங்கே. ஐ திங்க் நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். ரைஸ் அவைலபிள் இல்லைன்னு இது தான் கிடக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். தயிர் உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு சில மிளகறிகள் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவும் ஓகே, நல்லா தான் இருக்குது. நல்ல ஹீட்டோட கொண்டு வந்துடுவாங்க, அதால் நல்லா இருக்கும் சாப்பிட. இந்த ஃப்ளைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளைலாம் சர்வ் பண்ணுறாங்க. நல்ல நீட்டாக கதைச்சி அந்த மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. அதோட மூத்த பார்க்க நல்ல ஒரு விருப்பமாக இருக்குது. நல்ல ஒரு பொலைட்டாக வச்சு சர்வ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். பாயாசம் மாதிரி உண்டாக சாப்பிடுவோம். நான் மோஸ்ட்லி ஆப்பிள் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொழும்பு கிட்ட வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதர் ஓகே தான் இருக்குது. மழை மாதிரி தெரியலை. பட் கொழும்பில் மழை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன கட்ட கொஞ்சம் கிட்ட போ லைட்டாக கறக்குறவங்க கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கிட்ட. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டரும் இல்லை. பார்ப்போம் வெதர் அப்படி சேஞ்ச் ஆகுது. லைட்டாக கருப்படிக்குமா போலாம் கிடக்கு. எங்கள் ஃப்ளைட் எப்படி போகணும்னு சொல்லி இப்போ கடலுக்கு மேலாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடும். நல்ல வெயில் தான் காட்டுது வழியில். நாங்கள் வந்துட்டோம் கொழும்புக்குள்ளே. மேலே நின்று பார்த்தா அந்த வெள்ளத்தால் அழிஞ்ச இடங்கள், வெள்ளம் நிற்கிற இடங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பெருசாக தெரியல வெள்ளம் மாதிரி. கொஞ்சம் வெள்ளம் வத்திட்டு நிற்கிறேன் கொஞ்சம் வெயில் அடிச்சபடியா. ஸோ லேண்ட் ஆக போகுது. கொஞ்சம் வெதர் லைட்டாக சிக்கல் போலாங்களுக்கு லேண்ட் ஆகிற டைமில். கொஞ்சம் காற்றடிக்குமா போல் ஒளியில். இந்த போகிற போக்கு பார்த்தீங்கன்னா இந்த முகில் போகிற போக்கு
கீழேண்டு நான் வந்து செட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழியாக காட்டிக்கொள்ளையும் அழகு கொஞ்சம் கொழும்பு வெதர் சிக்கலாம் போல. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் லேண்ட் ஆயிரும். என்னமே திரும்ப பார்த்தீங்களா ஃப்ளைட். இப்போ 1500 அடி உயரத்தில் நிற்கிறோம். சரியா பாருங்க, நல்லா பதியுது போல ஃப்ளைட். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிலாக இருக்குமா போல கிடக்கு வெதர். இறங்கிட்டோம்னு சொன்னால் தம்பியாக கழிப்பாங்க ஏர்போர்ட்டில். ஒரு 2 நிமிஷத்தில் லேண்ட் ஆயிரும். மறுபடியும் வந்துட்டோம் அவங்களோட தாய்நாட்டுக்கு. மழை இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. இறங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன கட்டம் வந்து. அப்படியே பார்த்தோன்னிக்கே லேண்ட் ஆயிருப்பாங்கடா கண்ணா. என்ன மாதிரி இந்த சொட்டையில் மடிஞ்சு கொடுக்கு பார்த்தீங்களே. நிறைய வெள்ளக்கார் வராங்க இந்த டைமில். வெதர் எல்லாம் பிள்ளையாண்டு தெரிஞ்சும் வராங்க. ஏன்னா பக்கத்தே கூட வெள்ளை இல்லைன்றாங்க. யா ஓகே லேண்டா போகுது. கொழும்பு ஏரியா பார்த்தீங்களே, மேலேருந்து பார்த்தா எல்லாம் காடு மாதிரி தான் இருக்கு. வராங்களா இது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அப்போ லேண்டா அப்படி இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களப்பா ஏசப்பா. ஓ மை காட். அப்பா செட்டு அப்படி ரொம்ப வரீங்க அப்படியே கிடைக்கிறது. ஓகே ஃபைனலி வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு. சந்தோஷம். பெரிய ஃப்ளைட் வந்து எமிரேட்ஸுண்டு. எங்கே ஏர்போர்ட்டை காணையில் இந்த மாதிரி தான் கிடக்குது. நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்த ஏர்போர்ட்டோட அப்படியேக்குள்ளே இருந்தால் நம்மளோட நாட்டிலையும் வந்து எல்லா நாட்டிலேருந்தும் ஃப்ளைட்டுகள் வந்து போகுது அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷம் தானே. அதுக்காண்டி இப்போ நாங்கள் பார்த்த ஏர்போர்ட்லாம் வந்து பெருசண்டு மில்லில் வந்து நாங்கள் பார்த்த இப்போ டோஹா, எத்தியோப்பியா, கென்யா அப்படியான ஏர்போர்ட் எல்லாம் அதோட அப்படியேக்குள்ளே வந்து நம்மளோட நாடு ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் எங்களுடைய விடவும் நிறைய ஏர்போர்ட்கள் இருக்கும் கொஞ்சம் பேட் கண்டிஷனில். பட் வந்து ஏர்போர்ட் வெதர் வந்து ஓகே இருக்குது இந்த நிலைமையில் வந்து. ஓகே ஸோ வந்துட்டோம். 4:12 நேரம். ஸோ கடவுள் தான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி வந்து இறங்கிட்டேன். வெளியில் போயிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்பியாக சந்திச்சுட்டு வீடியோ அப்படியே முடிச்சு விட்றேன். ஓகே ஃபைனலாக வந்து அஞ்சு செய்கிறாங்க அது. ஸோ இதுதான் நான் வந்த ஃப்ளைட். இது பாருங்களா
நல்ல வயசானாக்கெல்லாம் ஓடிக்க வைக்கணும் ஃப்ளைட். இது இங்கே என்னென்ன போகுது அதிகம் செட்டி முடிஞ்சு போகிறதுக்குள்ள இல்லை இதுதான் நான் வந்த ஃப்ளைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டாதில்ல ஏர்போர்ட்டில் மழை வெள்ளம் வேனூர் ஒன்றும் ஓடையில் வாகனங்கள் ஓடையில் அது பாசை போட்டுருந்தாங்க. ஆனால் கணத்தை பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில் என்ன செய்யறது என்ன வரத்தாங்க நாங்களே அந்த நேரத்தாங்க வந்தாங்க. என்ன சொல்கிறது இப்போ புக் பண்ணிட்டோம். கட்டாயம் போகணுன்னு வரைக்குள்ளே நாட்டுக்கு திரும்புகிறவங்க வேலை ஏதாவது பண்ணிடுவாங்க. கட்டாயம் போய்த்தாங்க ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்துட்டோம். சந்தோஷம். எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அடிச்சு தான் போகணும். வாங்கிடா நான் இப்போ வந்தால் அந்த இது பாஸ்வேர்டு செக்அப் முடிச்சுட்டு வந்து அடிக்குது. ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டேஷன் முடிச்சு வந்தாச்சு வெளியில். இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு சரி வந்து டியூட்டி ஃப்ரீயில் ஆக்கலை பார்த்தீங்களே. பயண பொறிகள் சேவித்தது. பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் எக்ஸ்ட்ரா வரும். எங்களுக்கு நான் வேண்டி கொண்ட சாமான்கள் கொடுப்பது எல்லாத்தையும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம் மேபி. இதில் ஆளுண்டு எனக்கு வண்டி கேட்க போகிறேன். என்னென்ன எதிர்பார்க்குறாரு என்ன 2 மில்லியன் தெரியாத எங்கே இருந்து வாரிங்க வந்துக்கிட்டே சவுத் ஆஃப்ரிக்கான்னு வந்துட்டேன். මම මේ යාපනය දැන්ගොත් කතුරට නුවරෙලිය සිරිපාද පොඩ්ඩක් කියලා තියෙනවා පොඩි පොඩි අර නායයනවා වතුර තියෙන කඳු ඒ මේ උඩ පැත්ත තමයි ඒ තියෙන්නේ බැරි නුවරෙලිය වැඩිමඩ වතුර අපි අපේම මේකට ඔය තිබ්බා ඔයා කොහෙද එතකොට මම කම්පා කම්බ අවුලක් නැද්ද ඒත් ඇචුටට උනා යට උනා මාත් මේ ගමනක් යනකොට බොහෝ දුර අමාරුවෙන් මම ගියේ ඔව් ගංගොත්‍රෙන්ද මෙතනනේ එන්නේ නේ ඔව් 8 වයස් දෝහන ඔව් 654 பார்த்து கொண்டே நிற்கிறோம் வருதில்லை லக்கேஜ் குட்டி குட்டி பெட்டியில் கொஞ்சம் கொண்டு வந்து காணாரு මහෙත් ඒ කලර ගනවා මට ඒක නෙමෙයි රිබන් එකට ගලත් රිබන් ආ මම පෙන්නනවා රෙඩ් රිබන් ඒකද කොළ පාට එක மழை இங்கே இல்லை இப்போ அது இல்லை மழை இல்லை போகிறோங்க நம்ம வெளியில் போயிட்டு அடிக்கணுமா சரி ஓகே ஸோ நாங்கள் இப்போ அண்ணாவோட போய் கொண்டிருக்கோம் அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் வந்தோடனே கண்டு சிரிக்கணும் வந்தோடைய உண்மை எனக்கு ஹெல்ப்புக்கு தேவையில்லை ஆனால் அவங்கள புரிஞ்சு கொண்டு அவங்களா சரி கொண்டு வரட்டுமே
ஒரு $10 கொடுக்குறதால வந்து கொஞ்சம் முறைய போகிறதில்ல நாங்கள் அப்படின்ட்டு ரெங்க ஆஃபீஸுக்கா ஆ நீங்கள் எந்த கேட்டால் வந்தீங்க எந்த கேட்டால் வந்து நீங்கள் நான் ஒருத்தருண்டு அதில் இருந்தேன் அப்போ அவனுக்கு அடிப்போம் ஓ இல்லைங்க மழை பெய்தா மாறட்டும் அப்படி அது அதுதான் இது வைக்கலாம் அதை அடைச்சி விட அப்படியே இது லக்கேஜ் வேறு லேட் ஆகிடுச்சு ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டோம் ஸோ வந்து சந்தோஷம் என்ன சொல்கிறது அவ்வளோ இதில் தாண்டி வெதர்கள் அப்படி இப்படியான நிறைய குழப்பங்களை தாண்டி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்டிக்குள்ளே போகிறோம் வந்து பெட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு 1 day 2 day நின்றுட்டு அப்புறம் அப்படியே யாப்பான் போத்தான் ஸோ முடிச்சுக்கொள்ளும் சந்தோஷம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி மறுபடியும் இன்னும் ஒரு பயண வீடியோவோட சந்திப்போம் பாய் 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 பாய்